அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட். எனக்கு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்மார்ட் ஃபோன் கூடவே 3 வருஷத்துக்கான ஃப்ரீ டேட்டா ஜஸ்ட் ஃபார் விமன், பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் கவர்மெண்ட் காமன் சார்ஜரில் ஒர்க் பண்ணுறாங்க, அதோட அப்டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி புது ஸ்மார்ட் ஃபோன் GT சீரிஸ் கீழே டீசர் வந்திருக்கு. எல்லாமே பார்த்தோன்னா டெக் நியூஸ் நம்பர் 915 இன்றைக்கும் பேடிஎம் கான்டாஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். யூரோப் யூஎஸ் மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து காமன் சார்ஜர், அதாவது யூனிவர்சல் சார்ஜரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி டெக் அப்டேட்டில் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து யூஎஸ் யூரோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஒரே ஒரு சார்ஜர் தான். யூனிவர்சல் சார்ஜர் அப்படிங்கும்போது டைப் சி ஒரே ஒரு சார்ஜர் தான். எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்க்கும் அது கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி வரணும் அப்படின்னு 6 மாதத்துக்கு மேலே இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே எல்லோரும் மாறணும் அப்படிங்கிற ரூலும் கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து ஒரே ஒரு சார்ஜர், அதாவது காமன் சார்ஜர், யூனிவர்சல் சார்ஜர் டைப் சி அப்படின்னு கொண்டு வரும்போது வந்து இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சார்ஜர் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி லேப்டாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நிறைய சார்ஜர்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஒரே ஒரு சார்ஜராக இல்லாமல் இந்தியாவில் 2 சார்ஜர் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து குளோபலில் ஒரே ஒரு யூனிவர்சல் சார்ஜர் அப்படின்னா இந்தியாவில் 2 காமன் சார்ஜர் அப்படின்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஒன்று வந்து கண்டிப்பாக டைப் சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைப் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மேஜராக இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதே மற்ற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், அதாவது வந்து நம்ம வந்து பவர் பேங்க் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், இல்லை வீட்டில் சின்ன சின்ன எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து ஒரு சார்ஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 காமன் சார்ஜர் மட்டும்தான் வந்து இந்தியாவில் இருக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கும் வந்து நிறைய பேர் அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PTI ரிப்போர்ட் படி வந்து வேஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம், குளோபலாக எல்லாருமே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ இந்தியாவில் கன்சியூமர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ ஒரு காமன் சார்ஜர், அதாவது 2 காமன் சார்ஜர் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Q1 2022 கிட்டத்தட்ட 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து வெளியே வந்தாங்க. இப்போ வந்து அதாவது Q2 2022 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து இதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை விட மற்ற OTT பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து கண்டென்ட்டும் நல்லாயிருக்கு, அதே சமயத்தில் வந்து அஃபோர்டபுள் பிளான்ஸ் இருக்குது. அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லும்போது மற்ற OTT பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கம்மியாக வச்சு ஆடும் சப்போர்ட் பண்ணி கொண்டு வரதுனால இனிமேல் நெட்ஃப்ளிக்ஸ்லையும் ஆட் சப்போர்ட்டட் பிளான்ஸ் வந்து இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. அது மட்டும் இல்லை, ஆட் சப்போர்ட்டட் பிளான்ஸ் வந்து நம்ம கம்மியாக இருந்தாலுமே இதில் வந்து டவுன்லோட் வந்து இருக்காது அப்படின்னு தெரியுது. ஸோ டவுன்லோட் இல்லை அப்படின்னா எத்தனை பேர் வந்து இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணும்போது தான் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வைஃபை யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா டவுன்லோடட் கண்டென்ட்ஸ் தான் எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ டவுன்லோடட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் சப்போர்ட்டட் சீப் பிளான்ஸில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேஷில் ஒரு மொபைல் சர்வீஸ் கடையில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்கிற மாதிரி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று முழுக்க ட்ரெண்டிங்காக இருந்தது. இங்கே வந்து சர்வீஸ் கடையில் வந்து ஒரு ரிப்பேரான ஸ்மார்ட் ஃபோன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபுல்லாக ப்ளோட் ஆகி இருந்திருக்கு. அதை போய் சார்ஜ் பண்ணும்போது கையிலே வந்து ஸ்மார்ட் ஃபோன் வெடிச்சிருக்கு. கையில் வெடிச்சு வந்து அந்த பையனுக்கு தீக்காயமும் பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ளோட்டட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா வச்சுருக்கதே டேஞ்சர். அந்த அளவுக்கு வந்து எனி டைம் வந்து பேட்டரி எக்ஸ்ப்ளோட் ஆகும். ஸோ வந்து அதை சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது அதை விட ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ வந்து எப்போவுமே வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு ரிப்பேராக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்ம சரி பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆனது, ப்ளோட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறதோ சர்வீஸ் பண்ணுறதோ ஸ்மார்ட் கிடையாது. இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது வோடஃபோன், ஏர்டெல், ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1.35 crore விமனுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கனெக்ஷன் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஸ்மார்ட் ஃபோன், 3 வருஷத்துக்கான ஃப்ரீ இன்டர்நெட் அப்படின்னு வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் சீஃப் மினிஸ்டர் டிஜிட்டல் சேவா யோஜனா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இதுக்கு கீழே வந்து வீட்டில் இருக்க எல்லா லேடிஸும் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும். அதுவும் 3 வருஷத்துக்கு வந்து ஃப்ரீ இன்டர்நெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ இன்டர்நெட் வந்து ஏர்டெல் நாங்கள் தரோம், ஜியோ தரோம், வோடஃபோன் தரோம்னு எல்லாருமே போய் யூசர் பேஸை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. இங்கே வந்து ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனும் இவங்க கொடுக்குறாங்க, கூடவே வந்து 3 வருஷத்துக்கு வந்து ஃப்ரீ இன்டர்நெட் சர்வீஸ்
சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து யார் வேணாலும் ஏர்டெல்லோ ஜியோ வோடஃபோன் எது வேணாலும் ஆப் பண்ணுற மாதிரி இங்கே ஆப்ஷன் அண்ட் பிட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்மார்ட் ஃபோன் டிஜிட்டல் இந்தியா இந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கவர்மெண்ட்டில் வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷன், அதனால அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. சாம்சங் உடைய லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோல்டபிள்ஸ், அதாவது Z Flip 4 அதுக்கப்புறம் Fold 4 ஆல்ரெடி இந்தியா குளோபல் எல்லா இடங்கள்லையும் லான்ச் ஆகி ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. ப்ரீ புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ப்ரீ புக்கிங் வந்து ஃபோல்டபிள்ஸில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீசர் மூலிமா செலிப்ரேஷன் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே ரிவீல் பண்ணியிருக்க நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000+ அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக வந்து ஃபோல்டபிள்ஸ் அப்படின்னாவே ஒரு லக்ஸுரி ஸ்மார்ட் ஃபோனாக தான் இது வரைக்கும் நிறைய பேர் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அதிகம் பேர் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறதா தெரியுது இந்த டீசரை பார்க்கும்போது. ஸோ வந்து 12 ஹவர்ஸ்க்குள்ளே 50,000க்கு மேலே வந்து Z Fold 4 அண்ட் Flip 4 வந்து புக்கிங் ஆயிருக்கதா ரிவீல் பண்ணியிருக்காங்க. விவோ இந்தியாவில் அவங்களுடைய V25 சீரீஸில் ஏற்கனவே V25 Pro இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இந்த சீரீஸ் இதோட இவங்க நிறுத்த போகிறதில்ல. V25 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G டிவைஸ், கேமரா சென்ட்ரிக் டிவைஸ், MediaTek Dimensity 1300ன்னு 35,999க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைன் ஆஃப்லைனில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து HDFC கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 3,000 rupees ஆஃபர், அதுக்கப்புறம் 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு ஆஃபர்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த லைன் அப்பில் அடுத்ததாக இப்போ ரிவீலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo V25யும் லான்ச் ஆகலாம் தெரியுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அடுத்த மாதம் இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீலாக இருக்குது. ஸோ Vivo V25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச்சோட வந்து இங்கே ரெண்டர்ஸ் ரிவீலாக இருக்குது. அதோட இது ஒரு 4G டிவைஸாக இருக்கலாம், 5000 mAh பேட்டரி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ Vivo V25 சீரீஸில் இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதிர்பார்க்கலாம். ரியல்மியுடைய நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் Realme GT Neo 3Tயாக இருக்கலாம் தெரியுது. ஏன்னா மறுபடியும் இவங்க டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டீசர் போன மாதமே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. போக்கோ F4 வரும்போது இதுவும் லான்ச் ஆகும். Snapdragon 870ல் இவங்க கொண்டு வரலாம். கூடவே வந்து இது AMOLED பேனல், 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் சென்சார்னு இந்த ஃபீச்சர்ஸோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து இன்னொரு புது டீசர் வந்து ரிவீல் பண்ணி இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்கள் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் போர்டு மாதிரி ஒரு ஃப்ளாகில் வந்து T அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதம் ரியல்மியுடைய இந்த GT Neo 3T நம்ம எதிர்பார்க்கலாம். ஷாமியும் இந்த மாதம் இந்தியாவில் ஒரு லான்ச் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த லான்ச் ஈவெண்ட்கான டீசர் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 30th அன்னைக்கு இங்கே லான்ச் ஈவெண்ட். அகைன் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று ஷாமியுடைய ஸ்மார்ட் டிவி X சீரிஸ், இது ஒரு 4K டிவியை இவங்க லான்ச் பண்ணலாம். இது கூடவே ஷாமி நோட்புக் ப்ரோ ஒரு லேப்டாப்பும் இவங்க வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் 2 டிவைஸை ஷாமி 30th ஆகஸ்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணலாம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Vivo V25 சீரீஸில் அடுத்ததாக லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் இன்டர்சிட்டி லெஜெண்ட்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து செடியன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.